சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்கள் 20,000 பேர் பைக் டாக்ஸி சேவை வழங்கி வருகின்றனர். இவர்களுக்கு எதிராக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் சில நாட்களுக்கு முன் போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்நிலையில் தங்களை பணிபுரிய விடாமல் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் அச்சுறுத்துவதாகவும், இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பைக் டாக்ஸி ஓட்டுபவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்களை அச்சுறுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் தமிழ்நாடு பைக் டாக்ஸி சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். ஆட்டோக்காரங்க போற கேப்டன்ஸை ப்ராப்ளம் பண்றாங்க. அதாவது ஃபோன் கொடுங்கறது, சாவி எடுக்கிறது, வண்டியில இருந்து ஃபீமேல் கேப்டன்ஸை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. இதனால வாடிக்கையாளர்களும் பயப்படுறாங்க. வாடிக்கையாளர்களையுமே அந்த மாதிரி பேசுறாங்க. அதனால வாடிக்கையாளர்களும் அந்த ரைடை கேன்சல் பண்ணிட்டு போறாங்க. கடந்த ஒரு வாரமாவே ஒரு சில ஆட்டோக்காரங்களும் எங்களை பயமுறுத்துவதாகவும் அச்சுறுத்துற விதமாக இருக்காங்க. எங்கே போனாலும் வண்டி நிப்பாட்டிட்டு எங்களோட வண்டி சாவியோ அல்லது மொபைலை பறிச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஓட்டலாம், உங்களுக்கு என்ன எதிர்வு இருக்குன்னு கேட்குறாங்க. நாங்கள் கவர்மெண்ட், தமிழக அரசும் ஒன்றிய அரசும் கொடுத்த ஆணை இணங்க தான் நாங்கள் வழிமுறைகள் காட்டுறதுபடி தான் நாங்கள் இந்த பயணத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி கருதி நாங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம்.